யூஎஸ் ஆர்மியில் டாக் ஸ்குவாடில் இதுதான் மெயின். கிட்டத்தட்ட 25-30 ஃபீட்லாம் ஒரு அப் கொடுத்தோம்னா தவும். அந்த அளவுக்கு ஏபிள் ஹேண்ட் இது. கிட்டத்தட்ட ஒரு 5 பாடி கார்டுக்கு சமம். ஆனால் இவரை விட்டுட்டோமே, வந்ததுல நம்ம கூடவே இருக்கிறாரு. இவர் வந்து சீரோ மேம், கூட பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நான் எங்கே போனாலும் நீங்கள் வீடியோவில் எல்லாம் பார்ப்பீங்க. இது இல்லாமல் ஃப்ரேமில் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஏன்னா கட்டி போட்டால் தான் உண்டு. பின்னாடியே வரும், காரில் ட்ராவல் ஆகும், என்னோட எல்லா விஷயத்துலையும் ட்ராவல் ஆகிறது. இன்னொன்று சொல்லணும்னா, குட்டி போட்டு ப்ரீட் பண்ணி குட்டிகளை விட்டுட்டு என்னோட வந்துருச்சு. குட்டியெல்லாம் பால் இல்லாமல் இறந்து போச்சு. அதனாலே நாங்கள் வந்து இப்போ ப்ரீடே பண்ணல. சரி அப்படியே விட்டு என்னோட அப்படியே இருந்துட்டு சாப்பிடலன்னா வீடியோ காலில் காமிச்சு நான் வெளியூர் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி வீடியோ காலில் பார்த்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு இது. ஓகே சீரோ தைரியமா நிக்கிறதே பெரிய விஷயம். ஒண்ணுமே இல்ல, நல்ல. இது சாதாரண சண்டை கிடா மேம். அந்த சண்டைக்கு யூஸ் பண்றதுக்கான அந்த கிடா. இது தூத்துக்குடி ஆர்ஜின். தூத்துக்குடி ராமநாடு அந்த சைட்ல இருக்கும். பொட்டாடுன்னு சொல்றது. இந்த பொட்டா இருக்கும் பாத்தீங்களா, அதனால பொட்டாடுன்னு சொல்றது. சண்டைக்கு மேக்சிமம் தமிழ்நாட்டில் எங்க சண்டை இருந்தாலும் இது ஃபேவரட்டா இருக்கும். இந்த கிடா ஃபேவரட்டா இருக்கும். நம்ம ஏன் பிரியத்துக்காக நம்ம அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க தான் காஷ்மீர்லேருந்து வந்துருக்குறாங்க. ஆமாம் மேம். அதாவது இதெல்லாம் வெளியிலேருந்து ஆரிஜினாக இங்கே ப்ரீட் பண்ணி கொடுக்குறாங்க. புரியுது. ஆனால் அதோட ஆரிஜின் வந்து பிரிட்டன். இன்னும் அது ப்ரீட் டிட்டர்மைன் பண்ணலை, ஆனால் பிரிட்டன் தான் சொல்கிறாங்க. ஓ சூப்பர். 4 கொம்பு இருக்குல்ல? 4 கொம்பு இருக்கு. இது வந்து நார்மலாக இருக்கும் கொம்பு, பட் இது வந்து பொட்டாடுங்கிறதுனால சண்டைக்கு, நம்ம லோக்கல் சண்டைக்கு இது யூஸ் ஆகுறது. அங்கே 2 டாக்ஸ். அது வந்து பெல்ஜியம் மெல்நாய்ஸ்னு யூஎஸ் ஆர்மிலலாம் வந்து அது யூஸ். கிட்டத்தட்ட 25-30 ஃபீட்லாம் ஒரு அப் கொடுத்தோம்னா தவும். அந்த அளவுக்கு ஏபிள் ஹேண்ட் இது. யூஎஸ் ஆர்மியில் டாக் ஸ்குவாடில் இதுதான் மெயின். அப்படிங்களா? ஆமாம், இதுதான் மெயின். இப்போ இதெல்லாம் இப்போ நிறைய இப்போ இம்போர்ட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க மேம். கிட்டத்தட்ட ஒரு 5 பாடி கார்டுக்கு சமம். இப்ப கழட்டி விட்டா கடிச்சிருமா? கழட்டி விடுறதுல இல்ல, நான் பொதுவா கேக்குறேன். ஆமா மேம். எப்படி அது ட்ரைனிங் தான். நம்ம பெட் ஆகிறதுக்கும் நம்மளை அக்ரெஷனாக பார்த்துக்கிறதுக்கும் நம்ம ட்ரைனிங் தான். இப்போ நம்ம சீரோவாக எடுத்துட்டோம்னா ஒரு குச்சி எடுத்துகிட்டு என் முன்னாடி வந்துட்டா நிறுத்திடும். விடவே விடாது. அது வேணால் அடி வாங்கிக்கணும், அப்படியே நிறுத்தி பண்ணிடும். அந்த மாதிரி இல்லை மேம், என்னமே பண்ணாது. ஸோ இவங்க இது வந்து இதே ப்ரீட் மேம், மேல். ஓகே. அவர் பிரச்சனை பண்ணுவாருன்னு தனியாக கட்டி வச்சுட்டோம். ஓகே அப்படின்னு.